டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஏர்மேனுக்கான ஓபன் ராலி நடக்க போகுது. இந்த ஓபன் ராலியில தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருமே பங்கு பெறலாம். யார் யாருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற 3 பேஸை தாண்டணும். மூணும் என்னென்ன லெவல்ல நடக்கும் அப்படின்றதையும் கிளியரா பார்த்துடலாம். வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோவை யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சி தான், அதுவும் முழுமையான முயற்சி, உங்களுக்கு நிறைவான வெற்றியை தேடி தரும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓபன் ராலிக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ண தேவை கிடையாது. அப்ளை பண்ண தேவை கிடையாதுன்றதாலதான் இதை நான் ஓபன் ராலி அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இந்த ஏர்மேன் ஓபன் ராலிக்கு பார்த்தீங்கன்னா யாரும் விண்ணப்பிக்க தேவை கிடையாது. செலக்ஷனை டைரக்டா போய் அட்டெண்ட் பண்ணணும். டைரக்டா அவங்க சொல்லிருக்கிற டாக்குமெண்ட்ஸை மஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போகணும். உங்களுக்கு செலக்ஷன் என்னைக்கு நடக்குது, அதுலயும் தமிழ்நாட்டுக்கு செலக்ஷன் என்னைக்கு நடக்குது அப்படின்னா 29 ஜனவரி 2025 இருந்து 30 ஜனவரி 2025 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் வந்து நடக்குது. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சேர்த்து. சரிங்களா? எங்க நடக்குது அப்படின்றது அடுத்த கேள்வியா இருக்கும். செலக்ஷன் பிளேஸ் பார்த்தா அப்படின்னா மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோடு, எர்ணாகுளம், கொச்சி, கேரளா. இங்கதான் பார்த்தா அப்படின்னா செலக்ஷன் நடக்குது. நம்ம நியர்பை இருக்கக்கூடிய ஸ்டேட்ல தான், அதுவும் கொச்சியில தான் செலக்ஷன் நடத்த போறாங்க. நீங்க அங்க போய் டைரக்டா செலக்ஷனை அட்டெண்ட் பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். செலக்ஷனுக்கு போகிறவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், இதுதான் அடுத்த கொஸ்டினா இருக்கும். உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேரிட் கேண்டிடேட் அட்டெண்ட் பண்ணலாம், அன்மேரிட் கேண்டிடேட் அட்டெண்ட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டியில ஒரு நாம்ஸ் கிளியர்டு. அடுத்து ரெண்டாவது நாம்ஸ் என்ன அப்படின்னா ஏஜ் கட் ஆஃப். ஏஜ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதுல 2 விதமான பணியிடங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுவும் நிரந்தர பணியிடம். என்னென்ன பணியிடம் அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட். அதுலயே பார்த்தா அப்படின்னா 10th +2 ஒரு கிரேடை வச்சும், அடுத்து டிப்ளமோ பார்மசியும், அடுத்து பேச்சுலர் ஆஃப் பார்மசியும் பார்த்தா அப்படின்னா ஒரு கிரேடு வச்சும் 2 கிரேடா வச்சு ஆட்களை தேர்வு பண்றாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஏஜ் கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 10th +2 முடிச்சுட்டு போற கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் கட் ஆஃப் 3 ஜூலை 2004 இருந்து 3 ஜூலை 2008 பிறந்திருக்கணும். இந்த பிட்வீன் டேட்ஸ்குள்ள நீங்க பிறந்திருந்தா மட்டும்தான் இந்த செலக்ஷனை 10th +2 கேட்டகரியில நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். இதே நீங்க 10th +2 கேட்டகரி இல்ல, டி ஃபார்மோ இல்லைன்னா பி ஃபார்மோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 2001 இருந்து 3 ஜூலை 2004 இந்த டேட்ஸ்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்க. டிப்ளமோ பார்மசி பண்ணவங்களும் பேச்சுலர் ஆஃப் பார்மசி பண்ணவங்களும் அப்படின்னா இந்த டேட்ல நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்து இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடம் தான். அது நான் சொல்லிட்டேன், டிப்ளமோ பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பார்மசியும் 10th +2 கிரேடும். இதுல நீங்க 10th +2 லெவல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கான மினிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் ஓவரால் பார்த்தோம்னா 50% இருக்கணும். இங்கிலீஷ்ல மட்டும் பார்த்தோம்னா 50% இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த செலக்ஷன் அட்டெண்ட் பண்ண தகுதியுடைய நபர். ஏன் நீங்க டி ஃபார்மோ இல்ல பி ஃபார்மோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் 50% இருக்கணும். அதே நேரத்துல நீங்க வந்து பார்த்தோம்னா பார்மசி இந்தியா கவுன்சிலையும் பதிவு பண்ணிருக்கணும். அப்படி பதிவு பண்ணியிருந்தாதான் உங்களை வந்து இந்த செலக்ஷன்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. எவ்வளவுதான். பார்மசி முடிச்சவங்க கண்டிப்பா பார்மசி இந்தியா கவுன்சில்ல பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த செலக்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இவ்வளவுதான் எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் காலம். இதை தவிர்த்து அவங்க மஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி. அதாவது நீங்க டொங்கிள் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான். உங்களோட நேட்டிவிட்டி, சொந்த மாநிலம் எதுவா இருக்கணும் அப்படின்றது கட்டாயம். தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவர் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நேட்டிவிட்டி வச்சிருக்கணும். கேரளாவை சேர்ந்தவங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த நேட்டிவிட்டி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஜோனுக்கும் வேரியஸா பார்த்தா அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்ரூட் பண்றப்ப நம்ம அந்தந்த ஸ்டேட் சேர்ந்தவங்க தான் அட்டென்ட் பண்ணணும். வேற யாராவது வெளிமாநிலத்தவர் அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அட்டென்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் அலோவ்.
வெளி மாநிலத்தவர்னா இருக்காது, அதனால டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? நேட்டிவிட்டி ரொம்ப கட்டாயம் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஜெனரலா ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 152 இருந்து 157 ஹைட் இருந்தாலே போதுமானதுதான். சரிங்களா? வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பிஎம்ஐ தான். நீங்க 40 இருந்து 45 இருந்து 50 kg வரைக்கும் ஆவரேஜா இருக்கலாம். செஸ்ட் வந்து மினிமம் 77 இருக்கணும். சரிங்களா? மினிமம் 77 செஸ்ட் இருக்கு அப்படின்னா குவாலிஃபைட். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்ல செவித்திறன் இருக்கணும், நல்ல டீத் அலைன் இருக்கணும், அதாவது பல்லுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பல்வரிசை நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க மேண்டனரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தா ஜெனரல் ஹெல்த் செக்அப் எல்லாமே பண்ணுவாங்க, எந்த ஃபால்ட்டும் உடம்புல இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் கரெக்டா இருக்கு. விசிபிலிட்டியும் பார்த்தா 6/6 இருக்கு கரெக்டா அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். நான் சொன்ன மாதிரி ஹைட்டும் பார்த்தோம்னா 152 சென்டிமீட்டர் இருந்தா போதும். சரிங்களா? சோ இவ்வளவுதான் விஷயம். இந்த எலிஜிபிலிட்டியில நீங்க இருக்கீங்க, இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தகுதியுடைய நபர் இந்த செலக்ஷனை அட்டெண்ட் பண்றதுக்கு. சோ உங்களுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி. நான் சொன்ன அந்த நேட்டிவிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையும் என்ட்ரி கேட்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள ப்ரீ ஹைட் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புவாங்க. சோ அதை முடிச்சுட்டு நீங்க பிசிக்கல் டெஸ்ட் போவீங்க. பிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 பேட்ச். ஒரு பேட்ச் 10th + 2 கேட்டகரி, இன்னொரு பேட்ச் டிஃபார்ம் பிஃபார்ம் கேட்டகரி. இந்த 10th + 2 கேட்டகரி வந்து பார்த்தோம்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்க 7 மினிட்ஸ்ல முடிக்கணும். இதே டிஃபார்ம் பிஃபார்ம் கேட்டகரி அப்படின்னா 7 minutes 30 seconds முடிக்கணும். சோ இவ்வளவுதான். சோ இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்ததா 10 புஷ்அப்ஸ் கொடுப்பாங்க, 10 சிட்அப்ஸ் கொடுப்பாங்க, 20 ஸ்குவாட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் பிரேக்ல நீங்க அடுத்தடுத்து இந்த ஈவெண்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா குவாலிஃபைடு பிசிக்கல் அப்படின்னா அடுத்த ஸ்பேஸ் ஆன ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு போவீங்க. ரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஓவராலா உங்களுக்கு 45 நிமிஷம் இருக்கு. 45 நிமிஷத்துல 50 கொஸ்டின் எழுதணும். 50 கொஸ்டின்ல நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 0.25 நெகட்டிவ். சரிங்களா? கரெக்டா அடிக்கிற கொஸ்டினுக்கு 1 மார்க், தப்பா அடிக்கிற ஒரு கொஸ்டினுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க் வைக்கிறாங்க. சோ அட்டெண்ட் பண்ணாத கொஸ்டினுக்கு வந்து 0 மார்க்ஸ். சோ இதுல வந்து பார்த்தோம்னா மொத்தமா 50 கொஸ்டின் சொல்லிட்டேன். அதுல இங்கிலீஷ்ல மட்டும் 20 கொஸ்டின் இருக்கு. அடுத்து ரீசனிங்ல ஜெனரல் அவேர்னஸ்ல சேர்த்து 30 கொஸ்டின் இருக்கு. சோ இதுல நீங்க ஆவரேஜா 30 above அடிச்சிட்டீங்க அப்படின்னா you are qualified for Air Force examination. 30 above நான் சொல்றது அதிகம் தான். ஆவரேஜா அங்க வர்ற பசங்க வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 25 இருந்து 30 வரைக்கும் தான் அடிப்பாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்து பிஃபோர் இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லைன்னா இப்ப படிக்கதான் இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து தைரியமா இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட நம்ம என்ன டீச் பண்றோம் சிலபஸ் பேஸ்ட்ல அதுலதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. அதுக்கப்புற நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ரிட்டனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கான டோட்டல் பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன எல்லா மெடிக்கல் செக்அப்ஸும் டாப் டு பாட்டம் எல்லாமே செக் பண்ணுவாங்க. உடல் ரீதியா தகுதி இருக்கு அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இவ்வளவுதான். நீங்க கிளியர் அட்டெண்ட் பண்ண வேண்டியது பிசிக்கல் டெஸ்டும் அதோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இந்த ரெண்டையும் கரெக்டா அட்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். இந்த செலக்ஷன் பத்தின எல்லா டீடைல்ஸுமே நான் கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜஸ் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா அடுத்தடுத்த செலக்ஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. 100% யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.